என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி எனக்கு பிடித்த மலரை நீ சரியாக தொட்டு விடுவாயானால் எண்ணி 24 மணி நேரத்திற்குள்ளாக உன் வாழ்க்கையில் நீ வேண்டிய ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொடுத்து விடுவேன். அம்மா, உனக்கு பிடித்த மலரை நான் தொட வேண்டுமா? நீ எனக்கு என்ன பரீட்சையா வைத்து கொண்டிருக்கின்றாய்? அதை தொட்டால்தான் நீ எனக்கு கொடுப்பாயா? தெய்வம் என்றால் பிள்ளைகள் கேட்டவுடனேயே அல்லவா கொடுக்க வேண்டும். நீ இது போன்றெல்லாம் என்னிடத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றாயே, என்னுடைய கஷ்டத்தினுடைய வீரியம் என்னவென்று உனக்கு புரியவில்லையா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு நன்றாகவே தெரிகின்றது. என் தங்கமே, சில நேரங்களில் மன அழுத்தங்கள் அதிகமாகும் பொழுது, உன் அம்மாவோடு நீ பேச வரும் பொழுது, இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கின்ற அந்த நொடி உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை நீ மறந்து விட வேண்டும். உன் தாயானவள் எனக்கு பிடித்தது என்று சொன்னவுடன் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் மறந்துவிட்டு, அம்மாவிற்கு பிடித்த மலர் என்னவென்பதனை நீ சரியாக தொட்டு, நாம் அம்மாவை திருப்திப்படுத்தி விட்டோம், அம்மாவை நன்கு உணர்ந்து வைத்திருக்கிறோம் என்கின்ற எண்ணத்தில் மனமகிழ்ச்சி அடைவாயல்லவா? அந்த ஒரு நிமிட மகிழ்ச்சியை உன் முகத்தில் காண நான் விரும்பித்தான் இதை செய்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் தங்கமே, நீ நான் சொன்னவுடன் நான் சொன்னது போல எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களையும் சிந்தித்திருக்காமல், அம்மா சொல்லிவிட்டால், நம் தாய் சொல்லிவிட்டால் உடனே அதனை நாம் செய்துவிட வேண்டும் என்று நினைத்து நீ தொட்டிருப்பாயானால் உன்னுடைய மனது தெளிவாக இருக்கிறது என்று அர்த்தம். நீ உன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்புதான் இது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என் பிள்ளையே, சுற்றி நடப்பது எதுவாக இருந்தாலும் வராகி நமக்கு துணையாக இருக்கின்றாள் என்று நினைக்கின்ற பிள்ளை, நான் என்ன சொன்னாலும் அதை நீ தட்டாமல் செய்து விடுவாய். அம்மா உன்னை பெரிதாக எதையும் எப்பொழுதும் செய்ய சொல்லப் போவதில்லை. இனிமேல் அப்படி நான் சொல்லப் போவதும் இல்லை. அதனால் இது நாள் வரையிலும் நான் உனக்கு சொல்லி இருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உனக்கு வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்கும் என்று நான் சொல்லி கொடுத்ததையெல்லாம் நீ தெரிந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற நல்ல விஷயங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு பிடித்த மலரை நீ சரியாக தொட்டு விட்டாய். ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? வராகியின் பிள்ளை எங்காவது தவறு செய்யுமா? வராகியினுடைய பிள்ளை எப்பொழுதாவது தவறான எண்ணங்களை மனதில் வைக்குமா? அம்மா இப்படியெல்லாம் சொல்கின்ற பொழுது உன் மனதிற்குள் ஏதேனும் தவறு இருந்தால் கூட அதை அடுத்த நொடியே நீ விட்டொழித்து விட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். என் பிள்ளை எதையெல்லாம் செய்வாய், எதையெல்லாம் செய்ய மாட்டாய் என்று ஒரு கணிப்பு நான் வைத்திருக்கின்றேன். அந்த கணிப்பின்படி என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ செய்ய வேண்டும். எந்த ஒரு நேரத்திலும் தவறான செயல்களை செய்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தவறான பெயரையும் நீ எடுத்து விடாதே. என்ன சொல்வார்கள்? இதோ வராகியை வணங்கி கொண்டிருக்கின்றான், இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான், இந்த வராகி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றாளே என்று என்னைத்தான் எல்லோரும் பேசுவார்கள். அதனால் என் தங்கமே, என்னை வணங்குவதற்கான தகுதியை ஒரு நாளும் நீ இழந்து விடாதே. என் மீது அன்பு கொண்டிருக்கின்ற என் குழந்தை, உன்னை வாழ்க்கையில் நான் ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டேன். எத்தனை சோதனைகளும் உனக்கு வாழ்க்கையில் இருந்தாலும் அம்மா அதிலிருந்து உன்னை மீட்டு உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மகிழ்ச்சியையும் உன் கைகளில் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு மனதிற்கு வேதனையை கொடுத்ததோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்பொழுது சற்று மாறிக்கொண்டே இருக்கின்றது.
உன்னிடத்திலிருந்து உனக்கான நல்லதை கொடுப்பதற்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, கஷ்டங்களை கண்டு மனம் வெதும்பி போய் நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த செய்தி உனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க போகின்றது. உன் வாழ்க்கையில் நீ தேடிய விஷயங்கள் எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை தரப்போகின்றது. என் பிள்ளையே, மாற்றங்களை வாழ்க்கையில் அதிகமாக தேடிக்கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த வராகி உன்னை தேடி வருகிறாள் என்றவுடன் நிச்சயமாக அது உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா? என் பிள்ளையே, நீ எப்பொழுதெல்லாம் தெய்வத்தை உணர்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் ஒன்றை மட்டும் மனதிற்குள் தெளிவாக புரிந்து கொள். தெய்வத்தை காண்கின்ற பாக்கியமும் தெய்வத்தின் வாக்கினை கேட்கின்ற பாக்கியமும் நாம் கிடைத்திருக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எந்த ஒரு பாவத்தையும் செய்துவிடக்கூடாது என்று, அதையும் மீறி நீ இந்த பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை நிச்சயமாக உன்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. எதனால் நமக்கு கிடைத்தது நம்மை விட்டு சென்றது? எதனால் நாம் ஆசைப்பட்டது நம் கைகளுக்கு கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது நமக்கு கிடைக்காமல் சென்று விட்டது என்று எண்ணி அன்று குழப்பமடைவாய். அதற்கு காரணம் அம்மா சொல்கின்ற விஷயமாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் இருந்துவிட்டால் நிச்சயமாக எல்லாமே உனக்கு மனதிற்கு வேதனையை கொடுக்கக்கூடிய நாட்களாகவே மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்கான ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகளும் நடக்க இருக்கின்ற நேரத்தில் அம்மா சொல்வதை நீ சரியாக கேட்டுக்கொள். உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் நான் பல முயற்சிகளை செய்கின்றேன். சரி அம்மா, ஒருவேளை என் பிள்ளைக்கு எனக்கு பிடித்த மலர் சரியாக தெரியவில்லை என்றால் என்ன செய்வது? நீ எந்த மலரை தொட்டாலுமே அம்மா உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுவது என்பது ஏற்கனவே உறுதி செய்து வைத்ததுதான். யாராக இருந்தாலும், யார் என்னை விட்டு தள்ளி நின்றாலும் அவர்கள் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் பொதுவாகவே எல்லா விஷயங்களும் கிடைப்பதற்கு ஏற்ற வாய்ப்புகள் இருப்பவர்கள் அதை பெறுவதற்கு தயாராக இருப்பதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு எல்லாமே விளையாட்டுத்தனமாக இருக்கின்றது. அதுபோலத்தான் இன்றும் என் பிள்ளை, நீ தொட்டிருக்கின்ற மலரை விளையாட்டாகத்தான் தொட நினைத்தாயல்லவா? என் பிள்ளையே, சிகப்பு வண்ணங்களில் இருக்கின்ற மலர்கள் எல்லாமே உன் வராகிக்கு மிகவும் பிடிக்கும். அதிலும் குறிப்பாக செம்பருத்தி மலரானது உன் அம்மா எனக்கு மிகவும் மிகவும் பிடித்த மலராகும். நீ தீபம் ஏற்றும் பொழுது அந்த விளக்கை சுற்றி நீ செம்பருத்தி மலரை வைத்தால் அம்மாவின் மனது நிச்சயமாக குளிரும். சரியாக தேர்ந்தெடுத்து சரியான விஷயங்களை உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராகிவிட்டாய். உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை நீயே இப்பொழுது உறுதி செய்து விட்டாய். 24 மணி நேரத்திற்குள் நடந்துவிட வேண்டும் என்று நீ நினைத்து விட்டது போல உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கப் போகின்ற தருணம் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் எதை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இனி உன் வாழ்க்கையில் உனக்கு எதை எடுத்தாலும் சரி, எல்லாவற்றிற்குமே தெய்வம் என்ற ஒன்று எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கின்றது என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. நான் உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கிடைத்து விடத்தான் செய்யும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எந்நாளுமே உன் வாழ்க்கையில் வசந்த நாள்தான். எல்லா நேரமும் உனக்கான சந்தோஷமான நேரம்தான். மனதிற்குள் சரியான எண்ணங்கள் மட்டும் இருந்துவிட்டால் எல்லாமே உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும். இந்த தாயின் அரவணைப்போடு சேர்ந்து என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.